வணக்கம் மங்கிர் உலகம். நான் உங்கள் சரசா சங்கர். நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் பீட்ரூட் சட்னி ரெடி பண்ண போகிறேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுக்கோங்க, இல்லை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஒரு 4-5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் குவான்டிட்டி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், பீட்ரூட் கம்மியாக இருக்குன்னு. கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டுட்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் உங்கள் தேவைக்கேற்ற அளவு போடுங்க. எனக்கு இன்றைக்கி பச்சை மிளகாய் இல்லை, அதனால் நான் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் செவக்க ஆகட்டும் பருப்பெல்லாம். அதுக்கடுத்து நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வதங்கட்டும். ஓரளவு வதக்கிட்டு அரைச்சா நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நம்ம எல்லா காயுமே செய்யலாங்க. கேரட்டு, கோஸு, அது மாதிரி என்னென்ன காய் நினைக்கிறோமோ செய்யலாம். நல்லா வதங்கினதும் ஆற வச்சு மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். திரும்ப அகைன் வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி எடுத்து அதில் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். சட்னி ஒரு சும்மா 2 நிமிஷம் கிண்டி விட்டிங்கன்னா போதும், அதை எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்காக. சிலர் திரும்ப தாளிக்காமே செய்வாங்க, உங்கள் ஆப்ஷன் தான். பட் இது மாதிரி தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே நான் எல்லாம் வதக்கிட்டேன், அரைச்சி வச்சுட்டேன் போகிறோன்னா கூட தாளித்து கொட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ தோசையில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் என்னோடய ஃபேவரட் சட்னிங்க, இந்த பீட்ரூட் சட்னி. நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னாலே நாளாகட்டும்.